ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஈவினிங் டைமில் சிம்பிளாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக முடிச்சிடலாம். இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோம்னா, சிக்கன் ஸ்டூ பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு. அப்புறம் வந்து கேரட் 1, இது உருளைக்கிழங்கு வந்து 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதிலிருந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து ஜிஞ்சர் கார்லிக்கு வந்து பேஸ்ட்டாக இல்லாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பொட்டேட்டோவும் இது கேரட், ஒரு கேரட்டும் 2 பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அதுக்கடுத்து 1/2 டீஸ்பூன் 1 kg சிக்கனுக்கு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் கேஷ்யூ நட் இது தாளிக்கும் போது போடுறதுக்கு. உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இது. அதுக்கடுத்து வந்து செகண்ட் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 kg சிக்கனுக்கு நல்ல ஒரு பெரிய தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்காக ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து செகண்ட் பால் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிக்கன் வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பால் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாகவும் ஈஸியாகவும் முடிச்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கோகோனட் ஆயிலில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கிங் ஆயிலில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு இறக்கும் போது 1/2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். மண்சட்டியில் நம்ம இன்னைக்கு பண்ணுறோம். மண்சட்டியில் பண்ணால் நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஃபஸ்ட்டு வந்து பட்டை, ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப மைல்டாகவும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம் கூடயும் இடியாப்பம் கூடயும் வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கோம். நல்லா பொடிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மொத்தமாக சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டுட்டோம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து காரம் கொடுக்கறது பச்சை மிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 மிளகா போடுறேன். நல்லா கீறி விட்டுக்கோங்க. நல்லா கீறிட்டு போட்டு விடணும் பச்சை மிளகா. 6 பச்சை மிளகா போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த எண்ணெயில் பச்சை மிளகா வதங்கின உடனே அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் அதை போட்டுடலாம். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ வேலையே இல்லை, டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுட்டா டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம். இப்போ லைட்டாக நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம பச்சை கருவேப்பிலை போடலாம். பச்சை கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதங்கிறதுக்கு முன்னாடியே போட்டோம்னா வாசனை வராது. இப்போ போட்டோம்னா நல்லா வாசனை வரும். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 1 kg பிரெஸ்ட் பீஸில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், போன்லெஸ்ஸில் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போனோடு இன்னைக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போனோடையும் நல்லாயிருக்கும். போன்லெஸ் விரும்புகிறவங்க போன்லெஸ்லேயும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். போன்லெஸ் சிக்கன்லேயும் பண்ணலாம். மண்சட்டியில் அந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கம்மன்னு இருக்குது வாசனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போடலாம். இல்லைன்னா டிஷ்ஷை கெடுத்துரும். லைட்டாக ஒரு பிஞ்சு தான் போடணும், ரொம்ப போட்டக்கூடாது. டிஷ்ஷே ஒரு மாதிரி ஆயிடும், ஸ்பாயில் ஆயிடும். போட்டாச்சு. இந்த சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு உப்பு போடாமல் எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும்போது தான் உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சால்ட்டு போட போகிறோம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்.
இது 1 kg சிக்கனில் தான் பண்ணணும் இல்லை, ஒரு 4 பீஸ் சிக்கன் இருந்தால் கூட கொஞ்சமாக பண்ணலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் இது உருளைக்கிழங்கும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஃபுல்லாக இருக்குது டிஷ்ஷு, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெஜிடபிள் கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஸ்டூ, நான் வந்து இந்த மாதிரி இப்படி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா உப்பு போட்டு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனில் தண்ணி விட்டுருச்சு. அதுக்கடுத்து வந்து நம்ம இப்போ செகண்ட் எடுத்த தேங்காய் பால், ஃபஸ்ட்டு எடுத்த திக்கான பால் ஊற்றக்கூடாது, செகண்ட் எடுத்த தேங்காய் பாலை ஊற்றி இது வேக வைக்கலாம். சிக்கன் தேங்காய் பால் ஊற்றிக்க நல்லா குக் ஆனோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போடலாம். இது ஹாஃப் குக் ஆயிடுச்சு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா குக் ஆனோன்னு போடணும். 1/2 டீஸ்பூன் தான் போடணும், ரொம்ப போட்டுறக்கூடாது. நல்லா குக் ஆகுது பாருங்கள். இந்த தேங்காய் பால்லையே வேகும்போது டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் குக் ஆகும்போது இந்த உருளைக்கிழங்கை மட்டும் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. ஒரு ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ண வேண்டாம், ஒரு 2-3 ஸ்மாஷ் பண்ணி போட்டிங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால், திக்கான தேங்காய் பாலை நம்ம ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள், திக்காக நல்லா க்ரீமியாக. இந்த தேங்காய் பால் ஊற்றினோன்னே ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக தான் கொதிக்கணும், ஏன்னா ஒரு மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இது கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா அது ஊற்றிடலாம் தாளிக்கிறதுக்காக. இப்போ வந்து ஆனியன் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் நீங்கள் வெட்டி போட்டாலும் நல்லாயிருக்கும், சும்மா ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக. வந்து ஒரு கருவேப்பிலை பச்சையாக இருக்கணும், அதுதான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தாளிச்சாச்சு, நல்லா முருகலாகணும். ஆனியனு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து தாளிச்சதை எடுத்து கொட்டிடலாம். தேங்காய் வாசனை அப்படியே கம நடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்தா கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்துமா உங்களுக்காக ஸ்பெஷலா சிக்கன் ஸ்டூ பண்ணிருக்கேன். இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிடலாமா? இடியாப்பம் பாரு நல்லா சாஃப்டா இருக்குது, சாப்பிடலாமா? லெக் பீஸ் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். ஷேரிங் இஸ் கேரிங்னு தெரியுமா? சூடுமா, பார்த்து சாப்பிடுங்க 2 பேரும். சரியா? நான் சாப்பிட்டு பார்க்கவா? அம்மா அம்மா சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கம்மா, சாப்பிட்டு பாரு ஃபர்ஸ்ட். சாப்பிடு அம்மா, செஞ்சு சூப்பரா இருக்குது. அதே குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் ஒரே மாதிரி பண்ணாம டிஃப்ரெண்டா இது மாதிரி பண்ணி பாருங்க. நான் சொல்றதுனால தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இதே மாதிரி பண்ணி இடியாப்பம் ஆப்பம், இந்த இடியாப்பம் ஆப்பம் கூட வச்சு என்னம்மா சாப்பிடுமா, ஆப்பம் இடியாப்பம் கூட வச்சு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். எப்படி இருக்கு தேஷ்? சூப்பரா இருக்கு சித்து, நல்லா இருக்குது அம்மா. அப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். இந்த லெக் பீஸ் பசங்களுக்கு வச்சுருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு கடிச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய். பாய். இன்ட்ரெஸ்டா சார் அம்மா பாய் சொல்லிருமா. பாய் பாய்.